நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இந்த அதிமுக பாஜக கூட்டணி கணக்குல என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இபிஎஸ் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சந்திக்கிறது அப்படின்றது ஒரு இறுதி செய்வதற்கான ஒரு பயணம். அது அதிமுக பாஜக கூட்டணி இறுதி கட்டத்தில் இருக்குதா? இல்லை, நான் அதை அப்படி பார்க்கல. இந்திய நாட்டினுடைய பிரதமர் வர்றாரு, அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் அப்படிங்கிற அந்த புரோட்டோக்காலில் அவங்க போய் பார்க்குறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இறுதி செய்யக்கூடியது இது மாநில தேர்தல். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநில கட்சி. அந்த மாநில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்தான் இறுதி செய்வார். நீங்கள் டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது மாநில தேர்தல். அந்த மாநில கட்சிகள் தான் 200 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை மீறி முடிவெடுக்க முடியுமா? ஆனால் பாக்கி என்ன சொல்றாரு, பாஜக ரோல் பண்ணுவாங்கன்றார்ல. ஆனால் சில தேர்தலுக்கு சொல்றாரு பீகாரில் யாரு லீட் பண்ணாங்க அப்படின்ற கால்குலேஷனும் இருக்குது. ஆனால் அவர் தொகுதி பிரித்து கொடுக்குற சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் பாஜகவோட ரோல். இப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்தால் பலமாக பார்க்கப்படுறப்போ அந்த அதிருப்தியை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கான இடத்த அவங்க கொடுத்துக்குவாங்க. ஓபிஎஸ் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு, அவர் கூட்டணிக்குள்ளே இருந்தார், பலமாக இருக்குன்றப்போ அவருக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துக்கிறோம் அப்படின்ற இடத்த நோக்கி நகர்த்துறாரு இல்லையா பாக்கி? அது அவங்களுடைய அனுமானம். ஆனால் அது இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல கூட்டணி உருவாயிச்சா? 2 தலைவர்களும் சொல்லிட்டாங்களா? ஏன் சொல்ல மாட்டோம்? முதல் சொல்லட்டும். ஏன் இப்போ சொல்லணும்னு நான் கேட்குறேன். இல்லை, அது புரியல. இன்னும் 1 வருஷ காலம் இருக்குல்ல. நீங்கள் வருஷம் 365 நாளும் 1825 நாளும் அரசியல் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் இந்தியா ஒருபோதும் வல்லரசாக மாறவே மாறாது. அது மாநில கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சியாக இருந்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் அப்படின்னா இது எங்க போய் முடிய போகுது? அரசியல் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அது மட்டுமே நிர்வாகம் கிடையாது. ஆகவே பிரதமர் வருகிறார், அதை ஒரு மரியாதை நிமித்தமாக பார்க்கிறார்கள். எதிர்கட்சி தலைவராக பார்க்கிறாரு. ஆமா. அப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்தது? ஆமா, அதுவும் எதிர்கட்சி தலைவரை தான் பார்த்தாரு. நான் மக்கள் பிரச்சனைக்காக இன்னென்ன பிரச்சனைகளை பேசினேன்னு சொன்னார்ல. அப்ப அதிமுகவினுடைய எம்பி தம்பிதுரை போய் நிர்மலா சீதாராமன் பார்க்கிறது. சார், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், போய் ஒரு தலைவர், பார்க்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 89 தொடர்ந்து ஒரு அனுபவமிக்க ஒரு மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த சபாநாயகராக, துணை சபாநாயகராக நாடாளுமன்றத்தில் இருந்தவர். அவர் அனுபவமிக்கவர். அவர் ஒரு தலைவரை போய் பார்க்கிறார். அதற்கும் 1 வருஷம் கழிச்சு நடக்க போற தேர்தலுக்கும் என்ன முடிவு? எனக்கு ஒரு விஷயம் புரியல அக்னி. என்ன, இப்ப அதிமுகவும் பாஜக கூட இருக்கக்கூடிய கூட்டணியை வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு அக்னியும் சொல்ல மாட்டேன்றாரு. இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அதிமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிற வரை நாம ஏன் காத்திருக்க தவறுகிறோம்? இல்ல, காத்திருக்கிறது கிடையாது. ஆனா இவரு தனியரசு ஒரு அசம்ஷன் சொல்றாரு இல்லையா, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாரு. வெளியில இருந்து ஆதரவு தாங்க அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துறாரு. சில அம்சங்கள்ல சில டிமாண்ட் வைக்கப்படுது அப்படின்றப்போ இது எதுவுமே ஒத்துக்கப்படலையா அதிமுகவால? அண்ணன் சொல்லுவது முழுக்க ஒரு அனுமானம் அல்ல. அது அது அரசியலும் கிடையாது. ஏன்னா இன்னும் கூட்டணி உருவாகலை. அதற்கு பிறகுதான் நீங்க தொகுதி பங்கீடு, அதற்கு பிறகுதான் எந்தெந்த கட்சிகள் எங்களோடு இருப்பார்கள், உங்களோடு, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அந்த முடிவே இன்னும் எட்டப்படாத போது இது ஒன்று. இன்னொரு விஷயம், நீங்க இங்கு மாநில கட்சி தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணி அரசாங்கம் என்பதற்கு பேச்சுக்கு இடமே கிடையாது. அதுல உறுதியா இருக்கிறார். அது 100%. அரசியல் கட்சிகள் என்ன மாறுபாடான முடிவுகளை எடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதில் உறுதியாக இருப்பார்கள் அப்படின்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அடிப்படை கட்டமைப்பை இந்த கட்சிகள் தான், அதிமுக திமுக தான் வச்சிருக்குது. இது மாநில தேர்தல். ஒருவேளை அடுத்து வரக்கூடிய 2029 அதிமுக அவர்களுக்கு பக்கபலமாக இருக்குமா இருக்காதா என்பது எனக்கு தெரியாது. இந்த சிக்கல்லாம் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி கணக்குள்ள இந்த சிக்கல்லாம் இருக்குதா? நீங்க சொல்ற மாதிரி விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு பேச்சை எடுக்கிறப்போ இதே பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் பேசுறப்பையும் இதே கால்குலேஷன் வந்துச்சு. அப்போ திட்டவட்டமா அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் பாஜக கூட்டணி ஆட்சின்ற ஒரு கொள்கையை, ஒரு அஜெண்டாவை எடுத்துட்டு வச்சாங்கன்னா திட்டவட்டமா கூட்டணியை வேணான்ற நிலைப்பாடு, அப்படி ஒரு நிலைமையை எடுக்க மாட்டார்கள், வைக்க மாட்டாங்க. ஏன்னா திராவிட கட்சிகளை பொறுத்தளவுல இன்னும் சீர்குலைந்து போகவில்லை. ஆகையினால இவங்க நினைக்கிறது மாதிரியெல்லாம் நான் இப்படி கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறீங்க.
நம்மை விட ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு டீ கடையில் உட்காந்து தேநீர் குடிக்கிற போது மாலை நேரத்தில் பேசினாலே அதுவும் சட்டமன்றம் தான் அப்படின்னு சொல்லி முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற போது இங்க கூட்டணி அரசாங்கம் என்று திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் கேட்குறாங்க. சட்டமன்ற தேர்தலில் 2021 1% வாக்கு, நாடாளுமன்ற தேர்தலில் அது 2% வாக்கு. ஆகவே 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 1% 2021 சட்டமன்ற தேர்தலில் விசிக வாங்கிய வாக்குகள். நான் இப்ப கேட்கிறேன், 37% வாங்கிய திமுக, 1% வாங்கிய விசிக எங்களுக்கு கூட்டணி அமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஏற்புக்குரியதா? ஆனா பாக்கி அந்த இடத்துல இல்ல பாக்கியோட கால்குலேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலைமையில இருக்கு? 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு வங்கியை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கின்றது சரிஞ்சிருக்கு. அப்படின்றப்போ பாஜகவினுடைய வாக்கு வங்கிக்கு உயர்ந்திருக்கு. நீங்க திமுக கூட்டணியுடைய கால்குலேஷன் தாண்டி அதிமுக பாஜகவுக்கு இடையில இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை பார்க்குறப்போ பாஜக டிமாண்ட் பண்றதுல வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு தவறான ஒரு நேரேஷன், ஒரு ப்ரொஜெக்ஷன் இவங்களாவே ஒரு உந்து சக்தியாக நினைச்சுக்கிருக்காங்க. அது இயல்பான கணக்கு கிடையாது. நான் ஒரு இயல்பான கணக்கு எப்படி நான் பார்க்குறேன்னா, பாரதிய ஜனதா அதிகமாக வாங்கிருச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 18 விழுக்காடு. ஆக பாரதிய ஜனதா எத்தனை விழுக்காடு? 11.4 விழுக்காடு. அப்ப அந்த 11.4 விழுக்காடுல 3 கட்சிகள் வாங்கிய வாக்குகள் 9.5 லட்சம் வாக்குகள். அப்ப இந்த 9.5 லட்சம் வாக்குகளை கழிச்சிட்டீங்கன்னா மீண்டும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் 9 விழுக்காடு தான். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இங்க நீங்க சொல்றது மாதிரி எப்படி அங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு 1% வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய கட்சி 37% ஏத்துக்கிறாதோ அதே போலதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகள் 2.6%, அதிமுக வாங்கிய வாக்குகள் 33.4%. ஆக 33.4% எடுத்த வாக்குகள் அதிமுக மாநில கட்சி இருக்கிற போது, மாநில தேர்தல் வருகிற போது 2.6% எடுத்தவர்களுக்கு கூட்டணியில் பங்கு என்றால் நீங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்றார்கள். யாருடைய வாக்கு அதிகம்? அதிமுக வாக்குகள் அதிகம். பாக்கி அவர் சொல்றதுல கால்குலேஷன் முடிஞ்சா உங்களுக்கு புள்ளி விவர கணக்கில் அப்படியே எடுத்துக்கிட்டா கூட ஆளுமைமிக்க தலைவராக செல்வி ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் 1989 பெற்ற இடங்கள் 27. எதிர்க்கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்றார். பிறகு மாறிச்சு, அந்த சமாச்சாரம் விட்டுருவோம். அதே மாதிரி 2021 தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற அந்த 66 இடங்கள் பெறுவதற்கு பாஜக ஓட்டு இல்லையா? 75. சரி, அதிமுக கூட்டணியை வச்சுக்கோங்களேன். அதில் பிஜேபியோட ஓட்டு போடலையா? பிஜேபி காரங்களாம் அதிமுக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், 4 பேர் பிஜேபி காரங்க வெற்றி பெற்றதுக்கு அதிமுக ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி அதிமுக 66 இடங்கள் அல்லது கூட்டணி 75 எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டவங்கள பாஜகவினர் இல்லையா? பாஜகவின் உதவியும் உங்களுக்கு இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்க. பாஜகவுடைய உதவி இருக்கிறதுனால கூட்டணி ஆட்சின்ற டிமாண்ட் வைப்பாங்க. அது அதிமுக பாஜக கூட்டணி கணக்கா கன்வெர்ட் ஆகும். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், சிறந்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர், டெல்லியில் பணியாற்றிய நடிகர் அல்ல, பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆனா அதை நான் பெருமையா தான் சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிற வேணாம். பல படங்களையும் நடித்திருக்கிறார். நான் நடிகர் சொன்னா கோச்சுக்கிறாங்க, அதை விட்டுருங்க. சரி, ஆனால் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தார். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 38 கட்சிகள் கூட்டணியோடு இருந்தது. தமிழ்நாட்டில் மாநில பின்புலத்தோடு இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தது. இருந்தாலும் பாக்கி சொல்றாருல, 4வது இடத்துக்கு போயிட்டீங்க. டெபாசிட் நான் கேட்கிறேன், 38 கட்சிகள், பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், நீங்க எத்தனை ஜெயிச்சீங்க? இல்லை. அவர் கேட்கிறது பாஜகவுடைய அதிமுகவுடைய வெற்றியில பாஜகவுடைய வாக்கு வங்கி இருக்குதா இல்லையா, அதை வச்சு அவங்க கால்குலேட் போடுவாங்கல்ல, அதான் அவர் கேட்குறது. அதுதான் 2024 மக்களவை தேர்தலில் தெரிஞ்சு போச்சு யாருக்கு அதிகமாக இடங்கள் ஓட்டுகள் கிடைச்சது, யாருக்கு குறைவாக கிடைச்சது. ஆனால் அதுல லாஜிக் இருக்கு இல்லையா பாக்கி? 2021 ஜான் பாண்டியனோ அல்லது மற்ற கிருஷ்ணசாமியோ எல்லாருமே
எந்த சின்னத்தில் நின்னாங்க, இவங்க எல்லாம் பாஜக கூட இருக்கும்பொழுது எந்த சின்னத்தில் நின்னாங்க, இப்போ இவங்களுடைய வாக்கை இவங்க வாங்கின வாக்கை நீங்க பாஜகக்குள்ள வைப்பீங்களா இல்ல அவங்களுடைய தனி சொந்த உழைப்புக்குள்ள வைப்பீங்களா? ஓ பன்னீர்செல்வம் எந்த சின்னத்தில் போட்டிட்டாரு? அவர் அவர் எந்த அளவுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான வாக்குகள்? ஆனா ஜான் பாண்டியன் எந்த சின்னத்துல போட்டிட்டாரு? அதான் அது முக்கியம் இல்லையா? ஏசி சண்முகம் எந்த சின்னத்துல போட்டிட்டாரு? இப்போ ஏசி சண்முகம் வாங்கினது, ஜான் பாண்டியன் வாங்கினது அவங்களுடைய சொந்த வாக்கா அல்லது அந்த வாக்கை நீங்க பாஜக கூட வைப்பீங்களா? அப்போ அக்னியோட வார்த்தை சரியா இருக்கும். நோன் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கத்தான் செய்யும். அதான் அதிமுக. எல்லாரும் இல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல பாக்கி. இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் அதிமுக சிவி சண்முகம் என்று தெரிந்த தலைவர், டி ராஜ் ஜெயக்குமார் என்று தெரிந்த தலைவர் ஏன் தோல்வி அடைந்தார்கள்? இல்ல அதுதான் முக்கியம். நீங்க டெபாசிட் எங்க அதிமுக இழந்துச்சீங்களோ அந்த இடத்துல தான் அவங்களுடைய வாக்கு இருக்கு. 240ல ஏன் வந்தீங்க? 10 ஆண்டு காலம் 282 எங்கே, 303 எங்கே, 240 எங்கே? அதெல்லாம் இப்ப வேணாம் சார். இப்ப 2026 நடக்க போகுது. சரி இப்போ வாங்க சார். இப்போ அக்னி இப்போ என்ன கால்குலேஷன் நடக்குதுங்க? இங்க எந்த கணக்கும் கிடையாது. கட்சி தலைவர்கள் அறிவிப்பார்கள். அது வரைக்கும் நம்ம இது பண்ணணும். இரண்டாவது, மாநிலத்தில் எதிர்பார்த்த திமுகவினுடைய செயல்பாடுகள் ரொம்ப குறைவா இருக்கிறது. அவங்களுடைய திட்டங்களும் எல்லாமே சொற்களால் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசாங்கத்தை பத்தி யாரும் பேசுவதற்கு மாறாக நாம் பாஜக எப்ப சேரப்போகுது, அதிமுக எப்ப சேரப்போகுது? சார், ஏற்கனவே சேர்ந்த காங்கிரசும் திமுகவும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுச்சு? கடனை நிறைய வாங்குச்சு, வரியை உயர்த்துச்சு. ஒரே ஒரு இயல்பான ஒரு சந்தேகம் அக்னி, வரக்கூடிய அரசாங்கத்தை பத்தி புரியுது எனக்கு. ஆனா இங்க பொது எதிரியா திமுகவை தானே சொல்றீங்க, பாஜகவோ அல்லது அதிமுகவோ ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கிறதுல என்ன பிரச்சனை வருதுன்ற ஒரு சிக்கல் இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தலைவர்கள் தானே அதை அறிவிக்க வேண்டும். அறிவிக்க வேண்டாம். ஏன் இந்த மௌனம்? மௌனம் என்பது நன்மைக்காகத்தான். நீங்க அதிகமா பேசினா தான் மாட்டிக்கிறீங்க. நிறைய பேர் பேசித்தான் நிறைய மாட்டிக்கிறாங்க. இல்ல ஏன்னு கேளுங்களேன். இப்போ திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசுறப்போ கச்சத்தீவோட தீர்மானம் கொண்டு வரப்போ நீங்க அமித்ஷாவை போய் சந்திச்சீங்களே, அப்ப இதை பத்தி பேசுனீங்களா? அல்லது நீங்க கடந்த காலங்களில் கூட்டணியில இருந்தீங்களே, 10 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க, அதை பத்தி பேசுனீங்களா அப்படின்றாரு. இந்த வக்ஃபு மசோதா தொடர்பாக நீங்க பேசுனீங்களா அப்படின்றாரு. மக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க பேசுனீங்களான்னு கேட்கிறப்போ நாங்க பேசணும்ன்றதை சொல்றதுக்காகவாது ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறோன்றதை காட்டணும்ல. நான் இப்படி சொல்லவா சார்? 50-60 வருஷமா இருக்கிற பிரச்சனையை பேசுறீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்குறீங்களே. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி நீங்க தானே மாறுதட்டிக்கிட்டுறீங்க. காவிரி பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தை முடக்கினாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் உங்களுக்கு முடக்க தெரியல? ஏன் 7.5 நடைமுறைப்படுத்திய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்க கேட்குறீங்க 2.5% உயர்த்தி அதை 10% உங்களுக்கு மாற்ற தெரிஞ்சிச்சா? அப்ப நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து 1000 கேள்விகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்ல, ஆனால் அவர் செய்ததை நீங்கள் செய்தீர்களா என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்களை போல தான் கேட்கணும். அதற்கு விடையே இல்லை. பேசலாம். அதுக்கு தான் இப்படி சிண்டு முடிஞ்சு விடுறாங்க. பாத்தீங்களா, இவங்க கள்ள கூட்டணி, பாங்களா இவங்க சேர போறாங்க, இது சிறுபான்மையினருக்கு எதிரானது. அது தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். பேசலாம்.